வந்தாலும் வரலாம் இந்த வாரம். ஆகவே அமர்ந்து கொண்டு இரு. 10:30 மணிக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். காலையிலே 10:30 மணிக்கு அந்த பாட்டை ஒளிபரப்புவான். நீ அங்கிரு, காதலிடம் சொல்வான். என்ன பாட்டு கேள். நம்முடைய பெயரை சொல்லி இவர் விரும்பி கேட்ட பாடல் வானொலியிலே வரும். தவம் கிடப்பார்கள். வேலையெல்லாம் விட்டு அமர்ந்து கொண்டு நாம் கேட்ட பாடல், நீங்கள் கேட்ட பாடல் வருகிறது. ஆகவே சோமசுந்தரம் கேட்டிருக்கிறார். சிந்தும் தேன் துளி இதழ்களில் ஓரம். நான் பிறப்பதற்கு முன்னால் எடுத்த படம். சென்றேன் 1000 நினைவுகள் ஓடும் பூமாலையில் ஓர் மல்லிகை. இப்படி வரும். இங்க காதலன் இருப்பார், அந்த ஊரில் அவங்க இருப்பாங்க. விரும்பி கேட்ட பாடல் வருகிறது. இதற்காக 2 மணி நேரம் எப்பொழுது போடுவார் என்று வானொலியை உற்று பார்த்து கொண்டிருந்த காலம் இப்பொழுது எந்த பாடல் வேண்டும்? ஒரு நொடி தடவு. சித்தாட கட்டிக்கிட்டு கேட்கலாம். உலகத்தை உள்ளங்கையிலே அடக்கி விட்டார்கள். அந்த அதான் மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். அந்த உள்ளங்கை அடைக்கக்கூடிய உள்ளங்கையிலே கண்டுகொள்ளக்கூடிய ஏதோ ஒன்று இருக்கிறது. கூல் வைத்துக்கொள்ளும். பேரை எதுக்கு சொல்ல? கூகுள். அந்த கூகுளுக்கு செயல் தலைவர் யார் என்பதை மட்டும் புரிந்து கொண்டாலே நாம் எவ்வளவு பெரியவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். உலகமே எதை நோக்கி இருக்கிறது? எல்லாவற்றையும் தேடு. இப்பொழுது குருமா குழம்பு எப்படி செய்வது? கூகுளிலே தேடு. பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வால் எயிரி ஊறிய நீர். 1121வது குறள். இதை தேடு. விளக்கம் வருகிறது. எதிலே வருகிறது? உள்ளங்கையிலே வந்து விடுகிறது. இப்பொழுது இங்கே ஏறவில்லை, கையிலே ஏறு. கையிலே இருப்பது காட்டுகிறது. நாம் தண்ணீர், பூமியிலிருந்து எடுக்கிற தண்ணீர் வாட்டர் டேங்கிலே சேமிக்கிறோம். எதற்காக? எந்த இடத்தில் திறந்தாலும் தண்ணீர் வர வேண்டும். பாத்ரூமுக்கு வர வேண்டும், சாமி அறைக்கு வர வேண்டும், சமையல் அறைக்கு வர வேண்டும், வெளியிலே வந்தால் கை காலை கழுவதற்கு வர வேண்டும். ஒவ்வொரு இடத்திற்கும் தண்ணீர் வர வேண்டும். அப்போதெல்லாம் வாட்டர் டேங்க் இருப்பதை போல மூலையிலே சான்றோர் பெருமக்கள் எல்லாவற்றையும் படித்து அறிந்து கற்றுக்கொண்டார்கள். எதை திறக்கிறோமோ அப்போது வருகிறது. இப்பொழுது கையை பார்க்கிறார்கள். அப்போதெல்லாம் இப்படி சிந்திப்பார்கள். என்னடா இந்த கேள்வியை கேட்டு விட்டானே, என்ன செய்வது? இப்போது இப்படி பார்க்கிறார்கள். தட்டு. என்ன குறள்? 350வது குறள். பற்றுக. பார். விளக்கம். நன்றி மறப்பது நன்றல். பார். அகர முதல எழுத்தெல்லாம் பார். இல்லை, எனக்கு பாரதிதாசன் கவிதை வேண்டும். இங்கே ஏற்றவில்லை, இங்கே ஏற்றிவிட்டார்கள். திருவாசகம் படிக்க வேண்டும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோவழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க மனிதிலே ஏற்றி பாடினார்கள். இப்பொழுது கையிலே பார்த்து பாடுகிறார்கள். ஆக மொத்தம் பாடினால் சரி என்று விட்டுவிட வேண்டியதுதான். ஆகவே அந்த செயல் தலைவர் யார்? அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு செய்தார்கள். அவர்கள் செய்த தவம், அவர்கள் நினைத்த செயல் இப்போது செயல் தலைவராக உயர்ந்திருக்கிறார். சுந்தர் பிச்சை. மகிழ்ச்சி கொள்ள வேண்டாமா? இந்தியாவிலே சதுரங்க விளையாட்டை ஆடுகிற கோயில் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. அதனால்தான் சதுரங்க விளையாட்டிலே உலகத்திலே 23 வயதிலே புகழ் பெறுகிறார் குகேஷ். ஆகவேதான் நம்முடைய முன்னோர்கள் என்னென்ன சிந்தித்தார்கள். வணக்கம் ஜெய்ஷா எஸ். என்னென்ன சிந்தித்தார்கள் உலகெல்லாம் உணர்ந்து. குட் மார்னிங், வணக்கம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுக தரியவன் நிலகுலாவிய நீர்மணி வேலியன் அலையில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி